மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம செப்டம்பர் மாத பலன்களை பற்றி, ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள், அடுத்து ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த மாதத்துல பார்க்க போறோம். இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கண்டிப்பா இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்பதான் முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. இந்த செப்டம்பர் மாதத்துல 7ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதி விநாயக சதுர்த்தி வருது. அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி புரட்டாசி மாசம் பிறக்கிறது. புரட்டாசி மாசம் சொன்னாலே எல்லோருக்குமே நினைவுக்கு வருது, அந்த பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு. அந்த அனுகிரகமாகப்பட்டது, அந்த அருட்கடாட்சமாகப்பட்டது, பெருமாளுடைய அருட்கடாட்சமாகப்பட்டது பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுன்னு தான் இந்த மாதத்துல. ஏன்னா 17ஆம் தேதியே உங்களுக்கு பௌர்ணமியும் வருது. அந்த பௌர்ணமின்றது எப்படி ஒரு முழு நிலவாக இருக்குதோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் முழுமையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு எல்லாருமே சத்யநாராயணா பூஜை பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம சத்யநாராயணா பூஜை பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த செல்வ கடாட்சங்கள், மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் எப்போதுமே நம்ம கிட்ட இருக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் பண்றது ஒரு சிறப்பான ஒன்று. அதுல இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு உகந்த நாள்லயே நம்ம இந்த சத்யநாராயண பூஜை பண்ணும்போது நமக்கு இன்னும் அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். செப்டம்பர் 18ஆம் தேதி மகாலயபட்சம் ஆரம்பமாயிருது. மகாலயபட்சம்னு சொன்னாலே அதாவது அந்த முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த கர்மாக்கள் தான் அந்த மகாலயபட்சம். இது 18ஆம் தேதி ஆரம்பிக்குது. இந்த 15 நாள்ல எல்லோருமே அசைவ உணவை தவிர்த்து அந்த முன்னோர்களுக்காக நம்ம விரதம் இருந்து அவர்களுடைய கடமைகளை செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய சாபங்களில் இருந்து விமோசனம் அடைவதற்கும், நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களில் இருந்து நிவர்த்தி பெறுவதற்கும் இந்த 15 நாட்கள் உகந்த நாட்களாக இருக்க போகுது. இந்த செப்டம்பர் மாதத்துல கிரக அடைவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப ராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் புதன் பகவான், சிம்ம ராசியில் சூரியன் பகவான், அடுத்து கன்னியில பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது, கும்பத்துல சனி வக்கரமா இருக்கிறார், மீனத்துல ராகு பகவான். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய கிரக அடைவுகள். இந்த மாதத்துல கிரகங்கள், என்னென்ன கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, புதனுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா 2 வாட்டி இருக்கு. அதாவது 7ஆம் தேதி, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி ஒரு பயிற்சியும், அதாவது கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு 7ஆம் தேதி பயிற்சி ஆக போறார். அடுத்து இறுதியில, மாதத்தின் இறுதியில 23ஆம் தேதி அந்த சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புதன் பகவான் பயிற்சி ஆக போறார். இந்த புதனுடைய பயிற்சி இந்த மாதத்துல 2 தடவை இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சி 17ஆம் தேதி கடக ராசியிலிருந்து தன்னுடைய ஆட்சி வீடான சிம்மத்திற்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் பகவான். இதனால இந்த ராசி அன்பர்கள், எல்லா ராசி அன்பர்களுமே அந்த சூரியனுடைய ஆட்சி பலத்தால எல்லா ஒரு நல்ல பலன்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போகுது. அடுத்து 18ஆம் தேதி சுக்கிரனாக கூடியவர் அந்த கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆக போறார். இந்த சுக்கிரனாக கூடியவர் பயிற்சி ஆகும் போது இந்த எல்லா ராசி அன்பர்களுக்கும் அதுல ஒரு சில மாற்றங்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அவர் பெயர்ச்சி ஆக போறார். இந்த மாதிரியான ஒவ்வொரு கிரகங்களின் மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் பாத்தீங்கன்னா ஒரு நன்மைகள் நிறைய இருந்தாலும் சில குறைகள் அங்க இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடமான மறைவு ஸ்தானத்துல இருக்கிறார் இந்த செப்டம்பர் மாதத்துல. அதே சமயம் உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல தனித்து செயல்பட போறாரு இந்த மாதம், செப்டம்பர் மாதம். அதனால குடும்பத்தின் மூலமாக ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும், அடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கும், அடுத்து இந்த மாதத்துல நீங்க நினைத்த ஒரு செலவுகள்லாம் பாத்தீங்கன்னா உங்க விருப்பப்படி நடைபெறுவதற்கும் ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு சில ஒரு தேவையில்லாத ஒரு இடையூறுகள், தேவையில்லாத ஒரு
விபத்துக்கள் நடப்பதற்கு இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ஒரு என்ன சொல்றது, ஒரு மாதம் இந்த மாதம் கொஞ்சம் ஒரு டல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால ஒரு போயிட்டு வரக்கூடிய இடத்துல நீங்க கவனமாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஆபீஸ் போறீங்கன்னா அன்றைய பொழுது நீங்க நல்ல தெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. சில பேர் பாத்தீங்கன்னா வேல்மாறல் நிறைய படிச்சுட்டு இருக்கிறீங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அதை தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் சொல்லிக்கிட்டே வாங்க. எந்த அளவுக்கு வேல்மாறல் படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில வெற்றிகள் நிச்சயம். இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா ராசின்றது சொல்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய மனம் எண்ணங்களை சொல்லக்கூடிய ஒரு பலன்களாக தான் இருக்கும். அப்போ ராசி அதிபதி எங்க இருக்கிறாரு அப்புறம் 8ஆம் இடத்துல இருக்கும் போது ஒரு மன பயம் இருந்துகிட்டே இருக்கும். சில பேர் நிறைய தொழிலுக்காக கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனில் இருந்து நம்ம எப்படி வெளியில வர போறோம் அப்படின்னு இந்த மாதத்தை ஃபுல்லும் கடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நம்மளால மீண்டு வந்துட முடியுமா, நம்ம இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வர முடியுமா அப்படின்னு ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. விருச்சிக ராசி என்பர்களுக்கு 2ஆம் அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார், தனித்து சஞ்சரிக்கிறார். இதனால உங்களுக்கு அந்த திருமண பாக்கியங்கள் நடைபெறுவதற்கு திருமண தாமதங்கள் நிறைய இருந்திருக்கும். விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுடைய திருமணத்தை தள்ளி வச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறீங்க விருச்சிக ராசி பெண்கள். ஏன்னா நம்ம லைஃப்ல செட்டில் ஆகணும், நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய விருச்சிக ராசி பெண்கள் உங்களுடைய திருமணத்தை நீங்களே தள்ளி வச்சுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு திருமண வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. உங்களுக்கு பிடித்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரியான ஒரு திருமண வாய்ப்புகள் அமைய மாட்டேங்குது. அதற்காக நீங்க காத்துட்டு இருக்கிறீங்க. அந்த வாய்ப்புகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு அமைய போது. ஜென்ரலா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல திருமண வாய்ப்புகள் அதிகமாக கூடி வர நேரம். ஏன்னா திருமணம் மூலமாக நிறைய அவமானங்களை சந்தித்தவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதனால அந்த கல்யாணம் வரைக்கும் போயிருக்கோம், அங்க நின்று போயிருக்கோம். அடுத்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிருக்கோம். என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய கல்யாணம் திருமணமாகப்பட்டது நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்தினால அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கும். ஆனா பெரியவர்களுக்கு உண்டான ஒரு சமாதான பேச்சு இல்லாததுனால அந்த கல்யாணம் நிறுத்தக்கூடிய அளவிற்கு வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு திருமணமே ஒரு கசப்பான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல ஒரு 3 மாதமாக இந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை அனுபவிச்சுட்டு வரீங்க. அதுல எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். குரு 2ஆம் இடத்துல கூடிய அந்த குரு பகவான் 7ஆம் இடத்துல தனித்து சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு ஒரு இனிமையான ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது. ஆன்மீகவாதியான ஒரு களத்திரம் உங்களுக்கு கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த நேரம். எப்போதுமே ஒரு தெய்வ வழிபாடு, எப்போதுமே ஒரு ஆச்சாரம் அனுஷ்டானமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் உங்களுக்கு துணையாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை துணையை தான் நீங்க இதனால் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரியான ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பதற்கு உண்டான ஒரு சிறந்த நேரம் தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்துல. இந்த செப்டம்பர் மாதத்துல 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நீங்க சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். எவ்வளவுக்கு எவ்வளவு சொத்துக்கள் வாங்குறதுல நீங்க நிறைய இழப்புகளை சந்தித்தீங்களோ, சில விருச்சிக ராசி அன்பர்கள்லாம் கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ சொத்துக்களை வாங்கியிருப்பீங்க. அதே மாதிரி அந்த சொத்துக்களை எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. எவ்வளோ தொழில நஷ்டம் இருந்திருந்தா நீங்க அந்த சொத்துக்களை எல்லாம் இழந்திருப்பீங்களோ அந்த அளவிற்கு அந்த சொத்துக்களை எல்லாமே இழக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்திருக்கிறீங்க விருச்சிக ராசி என்பர்கள். திரும்ப நமக்கு அந்த சொத்தெல்லாம் சேருமா, நம்மளால அது எல்லாத்தையுமே நம்ம சேகரிக்க முடியுமா அப்படின்னு ஒரு தடுமாற்றம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதமும் அதே மாதிரியான ஒரு தடுமாற்றம் இருக்கும். ஆனா சொத்துக்கள் வாங்குவதுல ஒரு முனைப்போட இருப்பீங்க. நம்ம எப்படியாவது சொத்து வாங்கிடணும், ஏன்னா நம்ம இழந்த இழப்புகள் நிறைய அப்படின்னு நினைச்சு அந்த சொத்துக்கள் வாங்குறதுல ஒரு முனைப்போட இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்கிறீங்க விருச்சிக ராசி என்பர்கள். அது நிறைவேறக்கூடிய ஒரு நேரம். சனி வக்கரமாக இருக்கிறதுனால அதனுடைய முயற்சிகள்லாம் ஒரு தீவிரப்படுத்துவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது.
உங்களுடைய விருச்சிக ராசி என்பர்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதனாகப்பட்டவர் 9-10 சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பண வரவுகள் எல்லாமே இப்போ ஒரு ஜாதகப்படி ஒரு கிரகங்களுடைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா குருவாகப்பட்டவர் லட்சத்துக்கு அதிபதியாக கூடியவர், சுக்கிரனாகப்பட்டவர் ஒரு நிரந்தர ஒரு வருமானத்திற்கு உண்டானவர், புதனாகப்பட்டவர் குட்டி சுக்கிரன் தான் சொல்லுவோம். ஏன்னா புதன் இருக்கிற இடத்துல நிறைய பணம் காசு புரண்டுகிட்டே இருக்கும். அந்த அளவிற்கு தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அந்த லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவான் பாத்தீங்கன்னா 9ஆம் 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். சில பேர் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு வருட காலமாகவே கிரெடிட்லயே கொடுத்துட்டு இருப்பீங்க. அந்த சப்ளையர் அந்த கஸ்டமர் என்னைக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல நீங்க இருந்துகிட்டே இருப்பீங்க. இந்த செப்டம்பர் மாதம் அந்த மாதிரியான ஒரு பண வரவுகள்லாம் வருவதற்குண்டான ஒரு சிறந்த காலமாக இருக்கும். சில பேர் சிட் ஃபண்ட்ல போட்டு ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பீங்க விருச்சிக ராசி என்பர்கள். அவங்களுக்குலாம் எங்களுக்கு அந்த இழந்த பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இழந்த பணம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல விருச்சிக ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே குறைவதற்குண்டான ஒரு நேரம். அந்த உடம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த கணவன் மனைவி அந்யோன்யம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுன்றது குறைவா இருந்திருக்கும். சில பேருக்கு எனக்கு உடல்நிலையில பிரச்சனை இல்லை, எந்த விதமான ஒரு தொந்தரவும் இல்லாம இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்பத்துல பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமா இருந்திருக்கும் கடந்த காலத்துல எல்லாம். இப்போ 7ஆம் இடத்துல அந்த குரு பகவான் தனித்து இருக்கிறதுனால அது சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம். அங்க இருக்கக்கூடிய அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த தெய்வ வழிபாடாகப்பட்டது உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க மட்டும் போயிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு 3 வருஷம் ஆச்சு, நான் இந்த வருஷம் என்னுடைய குடும்பத்தை அங்க வெளிநாட்டுக்கு கூட்டு போகணும்னு நினைக்கிறேன், ஆனா அதற்குண்டான ஒரு விசா ப்ராசஸோ இல்ல அந்த மாதிரியான ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராப்ளம் நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரம். உங்களுக்கு அந்த குடும்பத்தை கூட்டிட்டு போகக்கூடிய அளவிற்கு எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கு, இப்பதான் புதுசா காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். சில பேர் வேலையை நான் விட போறேன் மேடம், எனக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு இதுவே இல்லை, அங்க நிறைய தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா நீங்க இன்னும் இந்த மாசம் வேலையை விடக்கூடாது. செப்டம்பர் மாசம் வேலையை விடக்கூடிய தருணமே கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துட்டு நீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். நீங்க விருச்சிக ராசி அன்பர்களா இருக்கிறீங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும், உங்களுக்கு சுயமா ஜாதகம் இல்லை எங்களுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.